இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் சேம் சனி, சுக்கிரன், புதன் தான். மகரத்துக்கும் சனிக்கும் அந்த சனி தான் அதிபதி, கும்பத்துக்கும் சனி தான் வந்து அதிபதி. கும்பத்துக்கு சனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேகண்ட் ஒரு குஷன், அதாவது சுக்கிரனை விட அதிகமாக செய்வார். சனி வந்து கும்பத்துக்கு தொடர்ந்து ஞானத்தை போதிச்சுட்டே வருவார். வாழ்க்கையில் அழகான மனைவி இருக்குது, அழகான கணவர் இருக்காங்க, நல்ல குழந்தைகளும் இருக்குது, வாழலையே எதையோ தேடுறாங்களே, அப்போ வேற என்னமோ இருக்கு. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட ரிலேட்டடா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும், ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும், பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசமல்லாத பட்சத்தில் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையாக கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிட்டா எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது, அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது, வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசையோடு சேர்த்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை வந்து அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். கும்பம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே சார்? அவங்களும் வந்து இப்போ முக்கியமாக இப்போ பாத சனியில் இருக்காங்க, அவங்களும் நிறைய கடந்து வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் சேம் சனி, சுக்கிரன், புதன் தான். இது மகரத்துக்கும் சனிக்கும் அந்த சனி தான் அதிபதி, கும்பத்துக்கும் சனி தான் வந்து அதிபதி. இதில் கும்பத்துக்கு சனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேகண்ட் ஒரு குஷன், அதாவது சுக்கிரனை விட அதிகமாக செய்வார். மகரத்துக்கு சுக்கிரன் தான் அதிக பலனை தருவார். சனி வந்து கும்பத்துக்கு தொடர்ந்து ஞானத்தை போதிச்சுட்டே வருவார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுரு, பழகிறத விட்டுரு, இது நிரந்தரம் இல்லை, மனைவி நிரந்தரம் இல்லை, கணவர் நிரந்தரம் இல்லை, குழந்தைகள் நிரந்தரம் இல்லை, பதவி நிரந்தரம் இல்லை, பொருள் நிரந்தரம் இல்லை, இந்த பாடத்தை சொல்லிகிட்டே இருப்பார். சார் அந்த பாடம் ஆனால் ரொம்ப டஃப்பான ஒரு பாடமாக இருக்குமே. அது ஏன்னா லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற போது நமக்கு அது கண்டிப்பாக ஒவ்வாது. இந்த பாடத்தை நம்ம படிக்க விருப்பப்பட மாட்டோம். 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களை ஏன் ஆன்மீகத்துக்கு மேலே நாட்டம் போகுது அப்படின்னா, உடல் அளவில் மனதளவில் இருக்கக்கூடிய கண்டென்மெண்ட், திருப்தி, முடிச்சிட்டேங்கிற ஒரு இது இல்லைன்னா சோர்வு, நான் இனஃப் பார்த்துட்டேன். அது வர வரைக்கும் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களோ நடுத்தர வயது இது நம்ம சொன்னாலாம் வராது. அது இந்த காலகட்டத்தில் தான் வரும். நீங்கள் 10 வயசு பையன்கிட்ட போயிட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு பேசுனா அந்த காலம் வந்தால் தான் அது அவனுக்கு அப்ளிகபிளாக புரியும். அப்படி தான் 65 வயசு வந்தால் தான் தெய்வ மார்க்கம், ஆன்மீக மார்க்கத்தை பற்றி புரியும். சாமியே இல்லைங்கிறவங்களும் 65 வயசு மேலே சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் வாங்கின அனுபவமும் அடியும். அந்த வாழ்க்கை அனுபவம்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கை பாடம் சார் உண்மையாகவே நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே இருக்கக்கூடியது, நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு மீறினது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டுகள் தேவைப்படும், அந்த மனதும் தேவைப்படும். சார் கும்பம் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க தொடர்ந்து பாடங்கள் வந்து கற்றுட்டே இருப்பாங்க. அப்போ எப்போ சார் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழுவாங்க? வாழ்க்கைன்னா என்னங்கிற புரிதலே நமக்கே இல்லையே. இப்போது நம்ம எல்லாருக்கும் என்ன வாழ்க்கை? 10 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில், அவ்வளோகா ஒரு பங்களா, BMW காரு, நல்ல மனைவி இல்லை கணவன், நல்ல 2 குழந்தைங்க, அப்பா அம்மா வீட்டில், வேலைக்காரங்க, இதுதான் வாழ்க்கையா? அல்ல. இது நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுத்த லிஸ்ட். இது தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு மாதிரி அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு. இதெல்லாம் இருக்கிறோம், அப்போ நல்லா வாழணும்ல. இப்போ இதெல்லாம் இருக்கணும். 10 கோடியில் 50 கோடி இருக்குது, அழகான மனைவி இருக்குது, அழகான கணவர் இருக்காங்க, நல்ல குழந்தைகளும் இருக்குது, வாழலையே எதையோ தேடுறாங்களே, அப்போது வேற என்னமோ இருக்குது. நம்ம பேசிக் லிஸ்ட்டே மீட் பண்ண முடியாதவங்க அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறவனும் தானே தேடுறான். இப்போ நீங்கள் பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கணும், அப்போ பணம் இருக்கிறவங்க ஏன் நிம்மதியாக இல்லை? இந்த கேள்வியை கேட்கணும்ல. இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் தான் விடையே தெரியலையே. இல்லை விடை தருதில்லை, விடை இல்லாத கேள்விகளில் எல்லா கேள்விகளும் கேள்வியிலேயே விடை இருக்குது. ஓகே, பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. இங்கிருந்து சந்திரனை நீங்கள் பார்க்கும்போது முழுசாக தெரியுது உங்களுக்கு,
அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது பாதி தெரியுதுன்னா அந்த எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து பார்க்குறத வச்சு மாறுது. டிசம்பர்லேயும் இங்கே வந்து 7 மணிக்கு விடிஞ்சிருது, 5 மணிக்கு 5:30 மணிக்கு இருட்டிடுது. ஆனால் அங்கே அப்படி இல்லையே, 10 மணி 9 மணிக்கு தான் காலையில் விடியுது. அப்போ எந்த இடத்துலேருந்து அந்த பார்க்குறோங்கிறது மாறுது. அப்படி தான் வாழ்க்கையிலையும். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கும்பத்துக்கு என்ன சார் சிச்சுவேஷன் சாங்? கும்பத்துக்கு சிச்சுவேஷன் சாங்கு கண்டிப்பாக ஒரு அருமையான இளையராஜா சாரோட சாங் தான் நம்ம போடணும். அதாவது பல பாடல்கள் அவர் இசையமைச்சிருந்தாலும் கும்பத்துக்கு ஏற்ற ஒரு பாடலில் முக்கியமான பாடல், கும்பத்துக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அப்படின்னாக்க, பெத்து எடுத்தவ தான் என்னையும் தத்து கொடுத்து விட்டா. ஜென்ம சனிலேருந்து வெளியே வந்திருக்காங்க, அவ்வளோ சோகத்தில் இருக்காங்க. தலையில் வகுடு எடுத்த தங்க விரல் பார்த்தேனா, தலையில் எழுதி வச்ச அந்த விரல் பார்த்தேனா, புளிய வளர்த்தெடுத்தா பாசம்னு பார்க்காது அப்படின்ற அந்த வரிகள் தான் இவங்களுக்கு இப்போ சேரும். ரொம்ப பொருந்தும் போல இருக்கு சார். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருப்பாங்களோ சார் அவங்க? அப்படிதான் இருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வரும். அப்போது ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிகள் யாரும் இல்லைன்னு பாடுவாங்க. சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில், டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ், இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும், அதை கொடுத்து தான் ஆகணும். அது வந்து கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசலை. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகங்கள். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே வந்து கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் வந்து ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது, 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா ரெண்டும் வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்மளையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணுறீங்க.
அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்குள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்கு, கர்ப்பகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாத்திப்போம் சார். மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். மாத்தி இல்ல சார், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒண்ணு, எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை கடமையை மட்டும் செய், செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.